சொல்லும் போதே எச்சில் ஊறுற புளிப்பான மாங்காய் மிட்டாய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மாங்காய் மரத்தில் மாங்காய் விட்டதும் முதல் வேலையாக ஒரு மாங்காவை பறித்து அதில் உப்பை தடவி சாப்பிட்டா அப்படி புளிப்பும் தித்திப்பும் சேர்ந்த மாதிரியான ஒரு பச்சை மாங்காய் கேண்டியை செஞ்சு 2 வாரத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம். செய்யறதுக்கு தேவையான நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய பச்சை மாங்காய்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு தலையை வெட்டிட்டிங்கன்னா அதில் பால் வரும். அதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் எங்கள் வீட்டிலே பறித்த சில மாங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதை தலையை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதோடைய தோலை நல்லா நீக்கிடணும். தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையும் எடுத்துடலாம். கூடவே ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை நீக்கிடுங்க. அதில் சிலது வெம்பன மாங்காயாகவும் எனக்கு கிடச்சிது. அதை நான் நீக்கிட்டேன். அதை நான் எடுத்துக்கல. அது இல்லாமல் மற்ற மாங்காயெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதை ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது அரைப்படுறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதை ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. துணி வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இதை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணி தனியாக, கொஞ்சம் திக்கான பகுதி தனியாக அப்படின்ற மாதிரி பிரியும். அதில் தண்ணியாக இருக்கிற பகுதியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி கடிச்ச அந்த ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதில் 2 ட்ராப் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற ஆப்பிள் க்ரீன் கலரை ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதில் சுகரும் ஆட் பண்ணுங்கள். 1 கப்பு ஜூஸுக்கு 1லேருந்து 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களை அப்பப்போ கிளறி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியை அடையும். அந்த டைம் அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சிரப்பை ஒரு ட்ராப் அதில் விடுங்க. அது ஒரு பால் மாதிரி திரண்டு வரும். முழுசாக திரண்டு பால் மாதிரி வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடியான ஸ்டெப்பில் நீங்கள் அதை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சுகரோ இல்லை சுகர் பவுடரையோ பரப்பி அது மேலே நான் இப்போ ட்ராப்பாக விட்டுருக்கேன். நீங்கள் முழுவதுமாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட விடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேலேயும் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் அதை தனியாக அப்படியே எடுக்க முடியும். எடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியான சோர் மேங்கோ கேண்டி உங்களுக்கு கிடைக்கும். பதத்தை செக் பண்ணுறப்ப நல்லா திரண்டு பால் மாதிரி கையில் வந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் எடுத்து இதை பரப்பி விடும்போது இந்த ஃப்ளஃபினஸ் இல்லாமல் திக்கான ஒரு கேண்டியாக உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த ஃப்ளஃபினஸ் வேணுன்றதுனால நான் முன்னாடியே இதை எடுத்துக்கிட்டேன். புளிப்பான மாங்காய் டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கேண்டி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. ஜெலட்டின் இல்லாமல் வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸும் இல்லாமல் வெறும் சுகர் அப்புறம் பச்சை மாங்காவை வச்சு இந்த கேண்டி பண்ணியிருக்கோம். உண்மையிலே உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.